ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஊட்டச்சத்து பாதுகாப்பும் ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைப்பதில் பெரு நிறுவனங்களின் சமூக பொறுப்பும் என்ற தலைப்பிலான மாநாடு எங்கு நடைபெற்றது? புதுடெல்லியில். இம்மாநாட்டை தொடங்கி வைத்தவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். இம்மாநாடு ஜனவரி 6, 2026 தொடங்கப்பட்டது. தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி இது. சத்தீஸ்கரில் உள்ள அரசு பள்ளி குழந்தைகள் 4000 பேர் பயன்படும் வகையில் கிப்ட் வில் எனும் திட்டத்தின் 3ஆம் பகுதியை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைக்கிறார். ஜனவரி 12 மற்றும் 13 இந்தியாவிற்கு வருகை தரும் அதிபர் யார்? ஜெர்மனி அதிபர் ஃப்ரீட்ரிக் மெர்ஸ் அவர்கள். கச்சா எண்ணெயை மதிப்பு கூட்டும் வசதி எங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது? ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினத்தில். 2026ஆம் ஆண்டின் 9வது தேசிய சித்த மருத்துவ தினம் கடைபிடிக்கப்படும் நாள் எது? ஜனவரி 6. சித்த மருத்துவ தந்தை அகத்திய முனிவரின் பிறந்த தினமான மார்கழி மாதத்தில் வரும் ஆயில்ய நட்சத்திர தினத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. 2026 இதன் கருப்பொருள் சித்தா ஃபார் குளோபல் ஹெல்த். தாமிரபரணி நதியில் நிலவும் மாசுபாடு குறித்து ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் ஜனவரி 3 அன்று நியமனம் செய்த ஆணையரின் பெயர் என்ன? ராஜேந்திர சிங். இவர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் இந்தியாவின் நீர் மனிதர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் ரமோன் மக்சேசே விருது பெற்றுள்ளார். புகழ்பெற்ற இந்திய சுற்றுச்சூழல் ஆர்வலர் மற்றும் நீர் பாதுகாப்பாளர் ஆவார். பிரகதி 50வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? புதுடெல்லியில். இன்ஸ்டிடியூஷனலைசிங் ப்ரோஆக்டிவ் அண்ட் டெக் எனேபிள் கவர்னன்ஸ். செயல்பாடு சார் ஆளுகை மற்றும் சரியான நேரத்திலான அமலாக்கம் குறித்து ஆய்வு செய்ய இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. இது 2015 பிரதமர் மோடி அவர்களால் தொடங்கப்பட்டது. பிரகதி விரிவாக்கம் ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன். கிபி 10ஆம் நூற்றாண்டை சார்ந்த சோழர் காலத்து கல்வெட்டுகள் மற்றும் விநாயகர் சிற்பம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? விழுப்புரம் அருகே திருக்கோவிலூர் சாலை கல்பட்டு கிராமத்தில். உங்கள் கனவை சொல்லுங்க எனும் புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி 9 எங்கு தொடங்கி வைக்கிறார்? திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில். செவ்வாய் கிரகத்தில் மனிதன் குடியேற நாசா விஞ்ஞானிகள் தேர்வு செய்த இடம் எது? அமேசானிஸ் பிளானிட்டியா. விஞ்ஞானிகள் இந்த பகுதியை கோல்டிலாக்ஸ் மண்டலம் என அழைக்கின்றனர். இங்கு மிக வெப்பம் மற்றும் மிக குளிர் இல்லாமல் மனிதர்கள் வாழ தேவையான அளவில் வெப்பம் மற்றும் குளிர் உள்ளது. இங்கு தரைக்கு அடியில் பனிக்கட்டிகள் உள்ளன. தரைக்கு அடியில் நீர் இருப்பதை நாசாவின் ஹைரிஸ் கேமரா உறுதிப்படுத்தியுள்ளது. ரென்னஸ் பல்கலைக்கழகத்தின் புவிசார் வல்லுநர் சியாக்னே தலைமையிலான குழு செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் வான்வழி கதிர்வீச்சு அளவீடுகளை பயன்படுத்தி பூமிக்கடியில் 100 டன் எடை உள்ள தங்கம் இருப்பதை உறுதி செய்துள்ளனர். இது எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? மேற்கு ஆப்பிரிக்காவின் சிறிய நகரம் டோரோபோவில். இந்த தங்கத்தை பிரித்தெடுக்கும் திட்டத்தை செயல்படுத்த ரெசல்யூட் மைனிங் நிறுவனம் 4000 கோடிக்கு மேல் முதலீடு செய்து சுரங்கம் அமைக்க உள்ளது. 43வது தமிழ்நாடு கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? திருச்சி மாவட்டத்தை சார்ந்த கமல யாழினி. இப்போட்டி நடைபெற்ற இடம் சென்னை சாந்தோம் மான்ஃபோர்ட் பள்ளி. அமெரிக்காவின் வடக்கு மின்னசோட்டாவின் டோபாஸ் திட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆழ்துளை ஆய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ள வாயு எது? ஹீலியம் 3. 1 பவுண்ட் ஹீலியம் 3 வாயுவின் சந்தை மதிப்பு சுமார் $90 லட்சம். இந்திய மதிப்பில் 75 கோடி. எதிர்காலத்தில் புகை இல்லாத தூய்மையான
அணுக்கரு இணைவு ஆற்றலை உருவாக்க இந்த வாயு முதன்மையான எரிபொருளாக பயன்படும். உலகின் அதிவேக குவாண்டம் கணினிகள் இயங்குவதற்கு தேவையான கடும் குளிரூட்டப்பட்ட சூழலை உருவாக்குவதற்கு இந்த வாயு அவசியம். மத்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை கொண்ட மதுரை ஆகாஷ்வாணி பண்பலை நிலையம் தனது ஒலிபரப்பு சேவையை விரிவுபடுத்த ஜனவரி 7 முதல் எந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ளது. ராமேஸ்வரம் 100.9 அலைவரிசையில் இதன் நிகழ்ச்சிகள் இணைக்கப்பட்டு ஒலிபரப்பாக உள்ளன. பைரோலைசின் எனும் அரிய வகை அமினோ அமிலத்தை உருவாக்கும் நுண்ணுயிரிகளை விஞ்ஞானிகள் எங்கு கண்டறிந்துள்ளனர்? அண்டார்டிகாவின் ஏரிகளில் வாழும் நுண்ணுயிரிகள் இந்த அரிய அமினோ அமிலத்தை உருவாக்குவதாக அறிவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர்.